ஒரு அமைதியான கிரீன் ஃபாரஸ்ட்ல ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஒரு சின்ன ஆமை இருந்துச்சு. இந்த ஆமை கொஞ்சம் ஸ்லோ, ரொம்ப ஸ்லோ. அது நடக்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப் ரொம்ப கேர்ஃபுல்லா நடக்கும். ஃபாரஸ்ட்ல இருக்கிற மத்த அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ணினாங்க. டீர் எல்லாம் ரன் பண்ணினாங்க, ராபிட் எல்லாம் ஜம்ப் பண்ணினாங்க, பேர்ட்ஸ் எல்லாம் ஸ்கைல ஃப்ளை பண்ணினாங்க. ஆமை கொஞ்சம் நின்னு திங்க் பண்ணுச்சு. அது மனசுல why am I so slowன்னு. ஒரு நாள் மார்னிங் அது ஒரு ஸ்மால் பாண்ட் பக்கத்துல மெதுவா நடந்து போகும்போது சர்ப் சர்ப்னு ஒரு சவுண்ட். ஆமை மேல பார்த்தா ஒரு சின்ன பறவை ஒரு மரக்கிளையில உட்கார்ந்து இருந்துச்சு. அதோட விங்ல கொஞ்சம் ஹர்ட், அதனால அது ஃப்ளை பண்ண முடியல. ஆமை அங்கேயே நின்னு குவையட்டா பறவைய பார்த்து அப்புறம் ரொம்ப ஜென்டிலா, டோன்ட் வரி, நான் இங்க இருக்கேன், ஐ வில் ஹெல்ப் யூ. அந்த நாள் வந்து டெய்லியும் ஆமை அந்த பறவைய பார்க்க வந்தது, வாட்டர் கொண்டு வந்தது, ஷேட்ல உட்கார்ந்து ப்ரொடெக்ட் பண்ணுச்சு, ஹீட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுச்சு. ரொம்ப ஸ்லோவா நடக்கிற ஆமை, ஆனா அதுக்கு ரொம்ப கேரிங் ஹார்ட். கொஞ்ச நாள் கழிச்சு பறவையோட விங் ஹீல் ஆயிடுச்சு. அது விங்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணி ஹாப்பியா ஃபிளாப் பண்ணுச்சு. பறவை ஸ்மைல் பண்ணி சொன்னது, தேங்க்யூ மை ஃப்ரெண்ட், நீ ஸ்லோவா இருந்தாலும் நீ ரொம்ப கைண்ட். ஆமையும் மெதுவா ஸ்மைல் பண்ணுச்சு. ஒரு ஆஃப்டர்நூன்ல ஸ்கை கொஞ்சம் டார்க்கா மாறி ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாரஸ்ட்ல வாட்டர் லெவல் கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆச்சு. ஆங்க முன்னாடி மெல்ல நடக்க ட்ரை பண்ணுச்சு, ஆனா வாட்டர் ஃபாஸ்டா ரைஸ் ஆச்சு. அப்போ அந்த பறவை ஸ்கைல இருந்து கீழே ஃப்ளை பண்ணி வந்து சாஃப்டா கிளியரா சொல்லுச்சு, லிசன் டு மை வாய்ஸ், என் பின்னாடி வா, அங்க ஹை கிரவுண்ட் இருக்கு. பறவை ரொம்ப ஃபாஸ்டா ஃப்ளை பண்ணல, ஆமை ஃபாலோ பண்ண முடியற மாதிரி ஸ்லோவா கைட் பண்ணுச்சு. ஆமை அந்த பேர்ட ட்ரஸ்ட் பண்ணுச்சு. ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப். கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேரும் ஒரு சேஸ் ட்ரை பிளேஸ்க்கு ரீச் ஆயிட்டாங்க. ரெயின் மெதுவா நின்னு போச்சு. ஃபாரஸ்ட் திரும்ப காமா மாறுச்சு. ஆமை பறவைய பார்த்து, நான் ஸ்லோவா இருக்கலாம், ஆனா கைண்ட்னஸ் என்னோட ஸ்ட்ரென்த். பறவை ஜென்டிலா ஸ்மைல் பண்ணி, கைண்ட்னஸ் எப்பவும் திரும்ப நம்ம கிட்ட வரும்னு சொன்னுச்சு. அந்த ஃபாரஸ்ட்ல இருந்த எல்லாரும் இந்த லெசனை ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க. ஃபாஸ்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல, ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அவசியம் இல்ல. கைண்ட் ஹார்ட் அண்ட் ஹெல்பிங் டெண்டன்சி ரொம்ப முக்கியம்.